வேடன் இப்போதைக்கு மலையாள ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இது. அது மட்டுமல்ல, இன்று அனைத்து சமூக வலைதளங்களிலுமே இந்த பெயர் தான் உச்சரிக்கப்பட்டு வருகிறது மற்றும் விவாதிக்கப்பட்டும் வருகிறது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், யார் இந்த வேடன் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாதி, வர்க்க, மத அடக்குமுறைகளுக்கு எதிராக வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஜூன் 2020 இவர் வெளியிட்ட முதல் தனி இசை பாடலுக்கு பிறகுதான் வேடன் அனைவருக்குமே அறிமுகமானார். குறுகிய காலத்தில் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டாரு இந்த கேரளாவை சேர்ந்த ரேப் பாடகர் வேடன். இவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழரான தாய்க்கும் கேரளாவைச் சேர்ந்த முரளி என்ற தந்தைக்கும் பிறந்தவர். இவருடைய உண்மையான பெயர் ஹிரந்ததாஸ் முரளி. திருச்சூரில் வளர்ந்த இவருக்கு சின்ன வயசு முதலே பாடல், இசை மீது ஆர்வம் இருந்ததாம். அதனால தொடர்ந்து கவிதை எழுதுவது, தமிழ் பாடல்களை மலையாளத்தில் எழுதி பாடுவது என தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. இவரோட இயற்பெயர் ஹிரந்ததாஸ் அப்படின்னாலும் சிறு வயதுல ஆற்றில் மீன் பிடிக்க செல்லும் போது மீனை பார்த்து அம்புகளை சரியா குறிப்பார்த்து எறிவாராம். அப்போது இவருக்கு நண்பர்கள் விளையாட்டாக சூட்டிய பெயர் தான் வேடன். இந்த பெயர் தான் இப்போது அழைக்கப்பட்டு வருது. அதற்கு பிறகு ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தாலும் அதையே தன் அடையாளமாக மாற்றினாரு ஹிரந்ததாஸ் முரளி. ரேப் இசையால் ஈர்க்கப்பட்ட ஹிரந்ததாஸ் முதன்முறையாக வேடன் என்ற பெயரில் 2020 வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற தன்னுடைய முதல் இசை வீடியோவை யூடியூப்ல வெளியிட்டு பிரபலமானார். அப்போது அவருக்கு வயது 25. ஜாதி பாகுபாடு, நிறவெறி, பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகங்களினுடைய வழிகளை தன்னுடைய வலிமையான வரிகள் மூலம் சமுதாயத்தின் மீது தாக்குதலை தொடுத்தார். இவரது முதல் ஆல்பமே கேரளாவில் அதிர்வை ஏற்படுத்திய நிலையில அதே வருடம் வெளியான பூமி என்ற வாழ்நிதம் என்ற ஆல்பம் அவருக்கு பெரும் அடையாளத்தை கொடுத்தது. 2021 வெளியான நயட்டு என்ற மலையாள படத்தின் நரபலி என்ற பாடலை பாடி திரைத்துறையில தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தாரு வேடன். பிளாக் பஸ்டர் படமான மஞ்சுமல் பாய்ஸில் இசையமைப்பாளர் சுஷின் ஷியாமுடன் இணைந்து குதந்திரம் பாடலை எழுதி பாடினார். டோமினோ தாமஸ் சேரன் நடிப்பில் அண்மையில் வெளியான நரிவேட்டை படத்திலும் வேடனின் குரல் தான் ஒலித்தது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மாறிப்போன வேடனை சர்ச்சைகளும் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது கடந்த 2021 வேடன் மீது பாலியல் புகாரான மீட்டு புகார் முன்வைக்கப்பட்டது. இந்த புகாரை அடுத்து வேடன் தன் மீதான தவற பகிரங்கமாகவும் ஒப்புக்கொண்டாரு. அதற்காக மன்னிப்பும் கேட்டாரு. அதே போல ரேப் பாடகர் வேடனின் வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதுல அவரோட வீட்டில் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால அவர் கைதும் செய்யப்பட்டாரு. அதற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்த அவரை சில மணி நேரங்களிலே கேரளா காவல்துறை மீண்டும் கைது செய்தது. இந்த முறை அவரது கழுத்தில் அணிந்திருந்த நெக்லஸில் புலியினுடைய பல் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறையும் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. ஜாமீனில் வெளியே வந்த வேடன், நான் என்னை திருத்திக் கொள்வேன், சிறந்த மனிதனாக மாறுவேன், அதற்கான எல்லா முயற்சிகளையுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டுமல்ல, இவருடைய பாடல்களை விரும்புபவர்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல், தீய பழக்கங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது இணையத்துல அவரோட பழைய வீடியோக்களை பகிர்ந்து வேடன் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அதாவது 6 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற பாடலில் பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பேசியதாக சொல்லி வேடன் மீது மத்திய உள்துறை அமைச்சருக்கும் NIAக்கும் பாலக்காட்டை சேர்ந்த பாஜக கவுன்சிலர் மினி கிருஷ்ணகுமார் என்பவர் புகார் அளித்திருக்காரு. இந்த சர்ச்சைகளை தாண்டி வேடனுக்கு ஆதரவாகவும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராகவும் அவரோட ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இயக்குனர் ப. ரஞ்சித்தினுடைய நீலம் சோசியல், கவிஞர் விடுதலை சிகப்பி போன்றோர் வேடனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக வி ஸ்டாண்ட் வித் வேடன் என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.